ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் மலைதரமயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம். இன்றைய தினம் 850வது நாமாவளியாக ஓம் ஸ்ரேஷ்டாய நமஹ. முருகப்பெருமான உலகில் உள்ள தேவர்கள் முதலிய யாவருக்கும் மேன்மையாய் சிறப்புடன் விளங்குபவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது மிக உயர்ந்தவராக குமார பரமேஸ்வரன் இருக்கார். ஸ்ரேஷ்டஹா அப்படின்னா மேலானவன், அரசன் அப்படின்ற அர்த்தங்களெல்லாம் கொடுக்கும். இறைவன் எல்லா சக்தி வடிவமாகவும் இருக்கார். நம்ம பார்க்குற அனைத்துமே இறை சக்தியினுடைய பல கூறுகள் தான். நம்ம பார்க்குற பொருள் இறைவன் தன்மை இருக்குது அப்படின்னா அவர் தான் இறைவனானா கிடையாது. அதில் அவருடைய கோடி துகளில் அது ஒரு துகள், அது ஒரு கூறுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதனுடைய ஒரு அளவு, அவ்வளோதான். ஆனால் இறைவனுடைய புகழ், இறைவனுடைய தன்மை அதை யாராலையும் முழுதாக சொல்லவோ பார்க்கவோ முடியாது. அதுதான் இறைவன். அவருக்கு மேலே யாருமே இல்லை. இறை சக்தின்றது அப்பேற்பட்டது. அந்த உயர்ந்த சக்தியாக விளங்கக்கூடிய அந்த இறைவன் நமக்கு எல்லா உயிர்களுக்கும் பல்வேறு விதமான கருணையால் பல சக்திகளை கொடுத்து மேலான ஞானத்தை கொடுக்குறார். அந்த ஞானத்தின் மூலமாக உயிர்கள் பக்குவப்படுது. ஒவ்வொரு பிறப்பிலையும் ஒவ்வொரு விதமான ஞானத்தை வளர்த்துட்டே வருது. இந்த ஞானத்துக்கு முடிவே கிடையாது. இறைவனால்தான் எம்பிரான் சொல்லுவார். பிரான் அப்படின்னா பிரியாதவன் அர்த்தம். அவர் எங்கே பிரியாமல் இருப்பார் அப்படின்னா அறிவோடு சேர்ந்திருப்பார். அறிவொன்றற நின்று அறிவார் அறிவில் பிரி ஒன்று அற நின்ற பிரான். பிரானா பிரியாதவன் அர்த்தம். வள்ளுவ பெருந்தை சொல்கிறார் இல்லையா, ஒருமைக்கும் தாம் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமா புடைத்து. ஒரு ஜென்மாவில் நாம் அடையக்கூடிய அந்த ஞானமானது எத்தனை ஜென்மா எடுத்தாலும் கூட வந்துட்டே இருக்கும். நம்ம மற்ற விஷயங்களில் தான் மறந்துடும். ஆனால் இந்த ஞானம்ன்றது நம்ம கூடயே, இந்த ஆத்மா கூடயே பயணம் பண்ணிகிட்டே வரும். அதுக்காக தான் நம்ம இத்தனை பிறவி எடுக்கிறோம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வீரகமாகின்னு பல்வேறு விதமான பிறப்பை இறைவன் கொடுத்து அந்த வினைக்கு தகுந்த உடம்பை கொடுத்து அந்த உடம்பை வைத்து கொண்டு ஞானத்தை அடையிறதுக்கான வழிகள் கருணையால் இறைவனே நமக்கு செய்கிறார். தாயிற் சிறந்த தயாவான தத்துவம் இல்லையா. ஒரு தாயானவள் எப்படி அந்த குழந்தையை தூய்மைப்படுத்தி அழகுபடுத்தி அந்த குழந்தைக்கு நல்லதெல்லாம் போதித்து அந்த நல்ல குழந்தையாக வளர்க்குறாளோ, அது மாதிரி இறைவன் இவ்வளவு விஷயத்தையும் ஒவ்வொரு உயிருக்கும் செஞ்சுட்டே இருக்கார். அப்படி அந்த பக்குவப்பட்ட ஆத்மாவானது இறைவனை அடைவதற்கு விரும்பும். ஏன்னா மற்ற இன்பங்கள் எல்லாம் நிலையில்லாதது. அப்போ மேலான இன்பம் எது அப்படின்னா இறைத்தன்மை அடையிறது, இறைவனோடு இரண்டரை கலக்கிறது அப்படின்றத ஞானத்தால் உணர்ந்து அந்த நிலையை அடையிறதுக்கு இறையருளும் கைகூடும். நம்மளுடைய முயற்சியானதும் அதில் சேரும். அதை திருப்புகழ் அழகாக சொல்லுவார். பக்தியால் யான் உன்னை பலகாலும் பற்றியே. இந்த ஜென்மா இல்லை, எத்தனையோ ஜென்மாவாக பூஜை பண்ணி இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அப்பேற்பட்ட மா திருப்புகழ் பாடி முத்தனாகுமாறு என்னை பெருவாழ்வில் முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே அப்படின்னு கேட்குறார். அப்படி ஜீவன் முக்தனாக இருந்த பூமியில் எல்லா பாக்கியத்தை அடைந்து மேலான பாக்கியத்தையும் முக்தியை எனக்கு கொடுப்பா, அதுக்கான அனுகிரகத்தை பண்ணுப்பா அப்படின்னு கேட்குறார். யாரால் கொடுக்க முடியும் அப்படின்னா, யார் உயர்ந்தவராக இருக்காரோ, யார் எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமையோடு இருக்காரோ அவரால் கொடுக்க முடியும். அவர்தான் தேவர்கள் முதலில் யாவருக்கும் மேன்மையாய் சிறப்புடன் விளங்கக்கூடியவராக குமார பரமேஸ்வரன் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் ஸ்ரேஷ்டாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.